இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், நான் உங்களுக்கு நன்மையை தருவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் தேவனிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், எனக்கு நன்மையானதை தருவார், நிச்சயம் நான் நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்துல நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் நன்மை உங்களுக்கு கடந்து வரப்போகிறது. கர்த்தர் நன்மையை தரப்போகிறார். இதுவரை பெற்றிராத நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதை யாராலும் தடுக்கவே முடியாது, யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நன்மை தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருப்பாரையானால் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். மனுஷன் இன்னைக்கு தீமை செய்யலாம், நம்முடைய நன்மையை கெடுத்து கொண்டிருக்கலாம், நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுக்கு நன்மையை மட்டும் செய்கிறவர். உங்க குடும்பத்துல நன்மை செய்வார், உங்க வேலையில நன்மை செய்வார், உங்க கூடாரத்துல நன்மை செய்வார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நன்மை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை வாழ வைப்பார். நீங்கள் நன்மையை நிச்சயமாய் பெறுவீர்கள். ஒருவேளை நன்மைக்கு உங்களுக்கும் ஒரு எட்டாத உயரமா இருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் நன்மையை தருவார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு இருங்க. நன்மையை தரும் பொழுது உங்க வாழ்க்கையை உயர்த்துவார், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திராத அத்தனை காரியங்களை கொடுத்து உங்களை நன்மையாய் கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், இந்த நாளிலும் கூட நீர் வைத்திருக்கிற நன்மையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.